எங்க அப்பா ஒரு சகாப்தம். அந்த சகாப்தத்துக்கு தலைவர்கள் வந்துருக்கூடாது, அரசியலுக்கு வந்திருக்கிறார். இதுக்கு மேல எங்களை புண்படுத்தாதீங்க. இந்த மாதிரி தயவு செய்து எங்களை புண்படுத்தாதீங்க. நான் உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறோம். நாங்க துரை வைகோ கலங்கிய பின்னணி. மாவட்ட செயலாளர் வைரமணி பேசியது என்ன? அறிமுக மேடையில் நடந்தது என்ன? திடீரென உடைந்து அழுத வைகோ மகன். இந்தியாவின் 18வது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அனைத்து கட்சிகளும் தொகுதி பங்கீட்டை முடித்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபட ஆரம்பித்து விட்டன. அந்த வகையில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுகிறது. அந்த கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ வேட்பாளராக திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் களமிறங்குகிறார். இதை அடுத்து கடந்த 22ஆம் தேதி திருச்சி சிறுகனூர் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு வந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் திருச்சி பெரம்பலூர் நாடாளுமன்ற வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி வாக்கு சேகரித்து விட்டு சென்றார். அதனைத் தொடர்ந்து திருச்சி கலைஞர் அறிவாலயத்தில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் துரை வைகோவை அறிமுகப்படுத்தி வைக்கும் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் KN நேரு, ரகுபதி மற்றும் அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மதிமுக, திமுக தொண்டர்களும் அதிகளவில் கூட்டத்தில் பங்கேற்றனர். இந்த நிகழ்வின் முக்கிய அங்கமாக பேசிய அறிமுக வேட்பாளர் துரை வைகோ, கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு என் அப்பாவிற்கு உடல்நலம் சரியில்லாத போதுதான் நான் அரசியலுக்கு வரவேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டேன். கட்சிக்காரர்கள் என்னை வலுக்கட்டாயமாக இழுத்து வந்து விட்டார்கள். இப்பொழுதும் நான் பெரிய வேட்கையோடு ஆசையோடு அரசியலில் இருக்கிறேனா என்றால் கிடையவே கிடையாது. உண்மையாகவே சொல்கிறேன், மனசை தொட்டு சொல்கிறேன். இப்பொழுதும் தேர்தலில் நிற்கிறேன் என்று நான் சொல்லவில்லை. வேறு யாரேனும் நிறுத்துங்கள், நான் பணியாற்றுகிறேன் என கூறினேன். ஏனென்றால் என் கட்சிக்காகவும் என் அப்பாவுக்காகவும் 30 வருடம் உழைத்து தேய்ந்து விட்டார்கள் எங்கள் ஆட்கள் என மேடையிலேயே கண்ணீர் சிந்தினார். அவரை பார்த்த அவரது ஆதரவாளர்களும் துரை வைகோவின் உணர்ச்சிகரமான பேச்சை கேட்டு கண்ணீர் சிந்தினர். இதனால் சில நிமிடம் கூட்டமே மௌனமாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து பேசிய துரை வைகோ, திராவிட சக்திகளை அழித்துவிட்டு மதவாத சக்திகளை வேரூன்ற வேண்டும் என சிலர் நினைக்கின்றனர். அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தில்தான் நாம் எல்லோரும் சேர்ந்துள்ளோம் என மத்திய பாஜகவை விமர்சித்து பேசியிருந்தார். தொடர்ந்து பேசிய துரை வைகோ, நாங்கள் சின்ன கட்சிதான், பெரிய சக்தி கிடையாது. நீங்கள் சீட்டே கொடுக்கவில்லை என்றாலும் 40 தொகுதிகளிலும் உங்களுக்கு உறுதுணையாக பணியாற்ற தயாராக இருக்கிறோம். எனக்கு முன்னாடி பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசுகையில், மதிமுகவுக்கு எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் திமுகவை தாண்டிதான் தொட முடியும் என்றார். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது, திமுகவிற்கு எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் முதலில் அதை எதிர்த்து நிற்பது மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள்தான். அவரை தாண்டிதான் திமுகவை தொட முடியும் என திமுக மதிமுக உறவு குறித்து உணர்வு பூர்வமாக பேசினார். மேலும் என் அப்பாவிற்கு முதுமை வந்துவிட்டது, அவர் செய்ய வேண்டிய பணிகளை நான் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று என்னுடைய தந்தை விரும்பினார். ஏனென்றால் எங்க அப்பா ஒரு சகாப்தம், எங்க அப்பாவிற்கு தலைகுனிவு வந்துவிடக் கூடாது என்பதற்காக நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன் என்று பேசினார். அந்த கூட்டத்திலிருந்து ஒருவர் எழுந்து, நீங்கள் எந்த சின்னத்தில் போட்டியிடுவீர்கள் என்று கேள்வி எழுப்பிய போது அதற்கு பதிலளித்த துரை வைகோ, எந்த சின்னமா? செத்தாலும் எங்கள் சின்னத்தில்தான் நாங்கள் போட்டியிடுவோம் என்றார். நாங்கள் கலைஞரையும் உதயசூரியன் சின்னத்தையும் மதிக்கிறோம். ஏனென்றால் இந்த திமுக அண்ணா வளர்த்த கட்சி, கலைஞர் வளர்த்த கட்சி. என் அப்பா இதே திமுகவில் சூரியன் சின்னத்தில்தான் போட்டியிட்டார். என்னுடைய அப்பாவிற்காக, எங்களது கட்சிக்காக ஏறத்தாழ 30 ஆண்டுகளாக மதிமுகவை சேர்ந்த தொண்டர்கள், நிர்வாகிகள் உழைத்து ஓடாக தேய்ந்துள்ளனர். தயவு செய்து எங்களை புண்படுத்தாதீர்கள், நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் என்றார். துரை வைகோவின் இந்த பேச்சு கூட்டத்தில் மிகுந்த பாதிப்பையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியது. இப்படிப்பட்ட மன வருத்தத்துடன் துரை வைகோ பேசியதற்கு திருச்சி மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி
துரை வைகோவை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று வற்புறுத்தியதுதான் மிக முக்கிய காரணம் என சொல்லப்படுகிறது. நாங்க கட்சி மதிமுக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் டாக்டர் கலைஞர் ஐயாவே அவர் நல்லா இருக்கும் போதே சொன்னார், தம்பி வைகோபாலசாமி வைகோ அவன் தனி கொடுத்துட்டு போயிட்டான், ஆனா நல்லா இருக்க அந்த வீடை நல்லா நடத்துறான், நல்லா அவங்ககிட்ட இருந்து கத்துக்கணும்னு சொல்லிட்டு மேடையிலேயே சொன்னார். நாங்க தனியா வந்துட்டோம். ஆனா நாங்க திராவிட இயக்க குடும்பத்துல நாங்களும் ஒருத்தர். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா வச்சுக்கோங்க, நாங்க சொன்னாரு சகோதரர் மகேஷ் சொன்னாரு, நாங்க முன்னாடி நிக்கணும். உங்களுக்கு திராவிட இயக்கத்துக்கு ஏதாவது சங்கடம் முதல்ல இருக்கிற நபர், முதல்ல நிக்கிற நபர் தலைவர் வைகோ தான். இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுக்கு பட்டம் பதவி இதெல்லாம் வேண்டாம். நான் சமீபத்திலோட ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் ஒரு பத்திரிகை நிருபர் 15 பேர் பிரஸ்காரா இருக்கா, பேட்டி கேட்கறான், எல்லாம் சொல்லிட்டே இருக்கேன், கேள்விக்கு பதில் சொல்லிட்டே இருக்கேன். அதில் ஒருத்தன் குறுக்கால கூப்பிட்டு திரும்பி எங்கிட்ட, ஏங்க சீட்டு இப்படின்னா நீங்க இருப்பீங்களா, இப்படின்னா நீங்க இருப்பீங்க. அப்ப நான் சொன்னேன், ஏப்பா சீட்டே கொடுக்காட்டியே நாங்க அணில் தான் இருப்போம் நான் சொன்னேன். நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு உடம்பு முடியாத போது ஒரு சூழ்நிலை நான் வரேன், நான் அரசியலுக்கு வரேன். எங்க கட்சிக்காரங்கெல்லாம் வலுக்கட்டாயமா இழுத்துட்டு என்ன அரசியலுக்கு விட்டாங்க. நான் இப்பயுமே ஒரு பெரிய ஒரு வேட்கையோடு ஒரு ஆசையோடு நான் அரசியல் இருக்கிறேன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, உண்மையிலே கிடையாது. மனசு தொட்டு சொல்றேன் நான். எல்லாருக்கும் உங்களுக்கு அப்பாக்கள் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு தந்தை இருக்கும். அந்த தந்தைக்கு ஒரு தலைகுனிவு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் எல்லாரும். எங்க அப்பா ஒரு சகாப்தம், அந்த சகாப்தத்துக்கு தலைகுனிவு வந்துடக்கூடாது, அரசியலுக்கு வந்திருக்கிறார். டென்ஷன் பண்றீங்கன்னு எனக்கு தலைகுனி அப்ப எங்க அப்பாவுக்கு தலைகுனி வந்துடக்கூடாதுன்னு அரசியலுக்கு வந்தேன் நான். இந்த எம்பி சென்ற முறை சட்டமன்ற தேர்தலில் அப்போ சாத்தூர் தொகுதின்னு கேட்கும் போது நம்மளுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி வைகோ மகன் கேட்கிறார், அவருக்காண்டி கேட்கிறார், உடனே அந்த தொகுதியை மாற்றி கொடுங்கன்னு சொல்லி கோல்பட்டியை சாத்தூர் கொடுத்தாங்க. அப்போ கூட நான் வாங்கிட்டு டாக்டர் ரகுராங்கிற சகோதரருக்கு கொடுத்தேன் நான். இப்போ கூட எங்களுடைய நிர்வாகக்குழு கூட்டத்தில் அண்ணன் பூமிநாதன் இருந்தார், பேசினார். அவர் சொன்னார், இந்த நிர்வாகக்குழு கூட்டத்தில் எல்லாரும் சொன்னாங்க, பேசும்போது வந்திருந்த கிட்டத்தட்ட 150 பேர் நிர்வாகிகளும் சொன்னாங்க, துரை வைகோ தான் நிக்கணும், துரை வைகோ தான் நிக்கணும். நான் எனக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது 10 நிமிஷம் யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னேன். பட்டியலிட்டு சொன்னேன், 7-8 பேர் பட்டியல் போட்டு சொன்னேன். இவங்க யாராவது ஒருத்தரை நிக்க வைங்க, நான் வேலை பார்க்கறேன்னு சொன்னேன். நான் வேலை பார்க்கறவங்களுக்கு நான் சொன்னேன், எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொன்னேன். ஆனா கட்சிக்காண்டி எனக்கு விருப்பம் இல்லாத ஒண்ணு நான் ஒரு அரசியல்ல இந்த எம்பி தேர்தல் எனக்கு பெரிய ஒரு வேட்கை கிடையாது. எங்க அப்பா காண்டி, எங்க கட்சிக்காரனுக்காண்டி, எங்க கட்சிக்காண்டி, எங்க அப்பா காண்டி 30 வருஷம் உழைச்சு தேஞ்சிட்டாங்க எங்க ஆளுங்க. சின்னமா செத்தானா எங்க சின்னம் தான், சின்னம் தான், எங்க சின்னம் தான், செத்தான எங்க சின்னம் தான். நான் சுயமரியாதைக்காரன். நான் அறிஞர் அண்ணாவோட அறிஞர் அண்ணாவோட கட்சி திமுக, டாக்டர் கலைஞருடைய கட்சி திமுக, எங்க அப்பாவும் திமுக தான் இருந்தார். கலைஞர் ஐயா உயிரோட நேசிச்சாரு. இதே உதயசூரியன் சின்னத்துல எங்க ஐயாவும் போட்டி போட்டார். இதே நாங்க உயிரோட நேசிக்கிறோம், கலைஞர் ஐயா உயிரா நேசிக்கிறோம், திமுக உயிரா நேசிக்கிறோம், உதயசூரியன் சின்னத்தை நாங்க மதிக்கிறோம். ஆனா எங்களுக்கு எங்களுடைய கட்சியிலிருந்து பொறுப்பு ராஜினாமா பண்ணிட்டு, மதிமுக பொறுப்புல ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கட்சியில் நான் நிக்க முடியாது. இப்பயே சொல்றேன் நான், நீங்க இன்னொருத்தர் நிப்ப நாங்க நிக்கிறோம், மதிமுக கட்சி உங்களுக்கு உறுதியா நிக்கிறோம், உறுதுணையா நிக்கிறோம். நீங்க ஒரு வேட்பாளர் நிப்பாட்டுங்க, நாங்க நிக்கிறோம், உங்களுக்காண்டி வேலை செய்யறோம். நாங்க எங்களுக்கு வேண்டாம் திராவிட கழகம் மாதிரி நாங்க அரசியல் நடத்திட்டு போறோம். நாங்க நான் இனிமே முடியாதுங்க. இன்னைக்கு நேரத்தில் முன்னாடி சொன்னாங்க, நிறைய பேர் பேசும்போது சொன்னாங்க, இன்னைக்கு நாட்டில் என்ன பிரச்சனை இருக்கு, மதவாத சக்திகள் தமிழ்நாட்டை திராவிட இயக்கங்களை அழிச்சிட்டு அவங்க மதவாத சக்திகள் இன்னைக்கு வேறும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துடக்கூடாதுங்கிற உன்னதமான நோக்கத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்துருக்கோம். நம்ம இந்த மாதிரி தயவு செய்து எங்களை புண்படுத்தாதீங்க. நான் உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறோம். நீங்க சீட்டே குறுக்காட்டி கூட 40 தொகுதி நான் வேலை பார்க்கறேன். நாங்க சின்ன கட்சி தான், நாங்கள் பெரிய சக்தி கிடையாது, பெரிய சக்தி கிடையாது. எங்க ஐயாவுக்கு வயசாயிருச்சு, 80 வயசு ஆயிருச்சு. முடிஞ்ச வரைக்கும் அவர் குரல் கொடுத்துட்டு இருக்காரு, நாடாளுமன்றத்தில் இன்னைக்கும் குரல் கொடுக்கிறார். அதனால தயவு செய்து எங்களை புண்படுத்தாதீங்க. நாங்க தயவு செய்து இதுக்கு மேல எங்களால் இது பண்ண முடியாது சொல்லிட்டு, அதாவது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாசிசத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையான போட்டி, நீதிக்கும் அநீதிக்கும் இடையிலான போட்டி.
இந்த தேர்தலில் நீதி ஜெயிக்கணும், தர்மம் ஜெயிக்கணும், திமுக அணி வெற்றி பெறணும், அண்ணன் தளபதியோட களங்களை வலுப்பெறணும். அதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம், நாங்க உயிரை கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 40 நமதே, நம்மளுடைய அணி ஜெயிக்கும். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.